Hi ma. So day 54 part 2 நம்ம Sir Syed Ahmad Khan related content பார்க்க போறோம். அவரோட political thought இல்ல அவரோட political thinking எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். So இந்த டாபிக்ல இருந்து previous questions ரொம்ப கம்மிமா. So already பார்த்தனா ரெண்டு questions 2025 வரைக்கும் லாஸ்ட்ல ஒரு 20 years ஓட previous questions எடுத்தோம் அப்படினா 2 times தான் கேட்டிருக்காங்க. So அதனால ஜெனரலா ஒரு ஐடியா வெச்சுக்கணும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா Sir Syed Ahmad Khan வரும்போது எஜுகேஷன் ரிஃபார்மேஷன் வரும்போது அதோட பாயிண்ட்ஸ் என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், அது எழுதுறதுக்கான என்னென்ன கண்டென்ட் இருக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கான கண்டென்ட் தேவையான அளவு போதுமானது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா தி எவல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் பொலிட்டிக்கல் தாட், அந்த டைமில் ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமில் இந்த ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டால் தான் அவரோட பொலிட்டிக்கல் திங்கிங்கை புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் the evolution of Muslim political thought was a complex phenomena. ஸோ அந்த டைமில் நிறைய ஃபேக்டர்ஸஸ் வந்து எவால்வ் ஆகிருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 1887. ஸோ த சிப்பாய் ரிவோல்ட் டைமில் நடந்த இன்சிடென்ட்ஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ 1857 டைமில் என்னென்ன பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட் இருந்துச்சோ, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சோ, அந்த விஷயம் இவரோட பொலிட்டிக்கல் திங்கிங்கில் இன்ஃப்ளூயன்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதை பார்க்கும்போது ஷேப்டு பை ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் ஆஃப் முஸ்லீம்ஸ், சோஷியல். அந்த டைமில் சோஷியலாக முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப பேக்வேர்ட் கண்டிஷன்ஸ் இருந்தாங்க. ஈவன் முகல்ஸ் அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட எஜுகேஷன் வரும்போது, சயின்டிஃபிக்னு வரும்போது, இல்லைன்னா கல்ச்சர்னு வரும்போது முஸ்லீம்ஸோட சிச்சுவேஷன் வந்து இந்த இப்போ உள்ள டைமில் உள்ள கால்குலேஷன்ஸ் பேசிக்ஸ் வச்சு பார்க்கும்போது, பெஞ்ச்மார்க் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப பேக்வார்ட்னஸாக இருந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு பர்தா சிஸ்டம், polygamy, இது மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. சோஷியல் வந்து ரொம்ப பேக்வார்டாக இருந்ததுனால அந்த டைமில் உள்ள பொலிட்டிக்கல் தாட் ஒரு அந்த பேக்வார்ட்னஸஸ்னால நிறைய பொலிட்டிக்கல் திங்கர்ஸஸோட என்ன இருக்கும்னானது திங்கிங் ப்ராசஸ் இம்பேக்ட் வந்திருக்கும், எஃபெக்ட் வந்திருக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்ச்சர். அதே மாதிரி கல்ச்சுரல்ஸ் போல் சொல்லும்போது ஸோ முகல்ஸோட இம்பேக்ட்டு, ஸோ ஆல்ரெடி கிங்டம்ஸில் இருந்த பீப்புள்ஸோட இம்பேக்ட்டு இதெல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லைஃப், அதே தான் முகல்ஸோட அண்ட் முகல்ஸ் போனதுக்கப்புறம் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் இம்பேக்ட் இது எல்லாமே வந்து என்னது இந்த தாட்ஸஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிலேட்டிவ் பேக்வார்ட்னஸ் இன் மாடர்ன் டெண்டன்சிஸ்ன்னு சொல்லும்போது ரிலேட்டிவாக மற்ற ரிலீஜனோட கம்பேர் பண்ணும்போது முஸ்லீம்ஸோட பார்த்தீங்கன்னா சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது பேக்வார்டாக இருந்துச்சு, பின்தோங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டெவலப்டு ஆஸ் அன் இன்டராக்டிவ் ப்ராசஸ் வித் காலனியல் ரூல். ஸோ இவங்களோட பொலிட்டிக்கல் தாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக சொல்லும்போது காலனியல் ரூல் இருந்துச்சு இல்லையா? அந்த காலனியல் ரூல் எப்போவுமே ஒரு பெரிய கண்ட்ரியை ஒரு சின்ன ஒரு நாடு வந்து ஆளணும் அப்படின்னா ஸோ பிரித்தாளும் கொள்கையை தான் யூஸ் பண்ண முடியும். டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது. ஸோ டிவைட் அண்ட் ரூல்னு பண்ணும்போது டிவைட் பண்ணும் பீப்புள்ஸை ரிலீஜியஸ் பேரில், கேஸ்ட் பேரில், லாங்குவேஜ் பேரில் பீப்புளை வந்து டிவைட் பண்ணும்போது அந்த கண்ட்ரியை ஆள்றது ஈஸியாக இருக்கும். அப்போது ஆளும்போது யார் ஆக்சுவலாக ரொம்ப அப்போஸ் பண்ணுவாங்க? மெஜாரிட்டி. அப்போ இந்தியாவில் இருந்த மெஜாரிட்டி ரிலீஜன் அப்படிங்கிறது என்னவாக இருந்துச்சு? ஹிந்துசம். ஸோ அப்படி இருக்கும்போது மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணும்போது, மைனாரிட்டி வந்து நான் உனக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லும்போது, முஸ்லீம்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, மைனாரிட்டியாக இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னு பிரிட்டிஷ் பக்கத்தில் போவான். ஓகேவா? ஸோ இப்படி என்ன பண்ணலான்னு ப்ளே பண்ணலாம், இப்படி கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா 1857 டைமில் நிறைய வந்து முஸ்லீம்ஸ் வந்து இந்த ரிவோல்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முகல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸு, முகலை தான் வந்து இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறமா முகல் கிங்டமை மறுபடியும் நிறுவுறது மாதிரி ஒரு ஐடியாலாம் இருந்திருக்கும். ஸோ அதனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா 1857 அப்புறமா முஸ்லீம் மேலே பயங்கரமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ஷாக டீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய ஜாப்ஸ் கிடைக்காது, நிறைய வந்து ஈஸியாக வந்து ஜெயிலில் போகிறது, கோர்ட் இஷ்யூஸஸ்ன்னு நிறைய முஸ்லீம்ஸ்க்கு வந்து இஷ்யூஸஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து Sir Syed Ahmad Khan என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஸோ ஆஸ் எ மைனாரிட்டியை நம்மளை என்ன பண்ண முடியாது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை சேவ் பண்ணோம் அப்படின்னா பிரிட்டிஷோட க்ளோஸாக இருக்கணும், நான் வந்து உங்களுக்கு எனிமி இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு Sir Syed Ahmad Khan நினைக்கிறாரு. அட் த சேம் டைம் முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டியோட இஷ்யூ என்ன அப்படின்னா எஜுகேஷன் பெட்டராக இல்லாதனால, polygamy இல்லைனா பர்தா சிஸ்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்வார்ட் சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தால் முஸ்லீம்ஸ் ஆஸ் எ கம்யூனிட்டி எப்படி இருக்குன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறாரு. இதுதான் கண்டெக்ஸ்ட்.
ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து காலனி ரூல் பர்டிகுலர்லி ஆஃப்டர் தி ஆனது ரிவோல்ட் ஆஃப் 1857. 1857க்கு அப்புறமா பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஹார்ஷாக முஸ்லீம்ஸ் மேலே நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ரீசன் அப்படின்னு நினைக்கிறதுனால. ஸோ அந்த ஒரு ரீசனுமே பார்த்தீங்கன்னா அப்போது அந்த ஆட்டிடியூடை மாற்றணும் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்டிடியூடை மாற்றினா முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டிக்கு எப்படி இருக்குன்னானது பெட்டரான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ இதில் சர் சையத் அஹ்மத் கான் வந்து வாஸ் அ ரிஃபார்மர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எஜுகேஷன், பர்தா சிஸ்டம், கல்ச்சுரல் சிஸ்டம், சோஷியல் சிஸ்டம்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எஜுகேஷனிஸ்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா மாடர்னைசர் ஹூ வாஸ் அ டைரக்ட் விட்னஸ் டு தி ஆனது டிக்ளைனிங் ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் முகல்ஸோட வீழ்ச்சிக்கு அப்புறமா முஸ்லீம்ஸோட பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் ரொம்ப ஆனது ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் அந்த ஒஸ்ட்டாக போகிறதுக்கான ரீசன் வந்து இவன் பேக்வேர்டாக இருக்கிறதுனால தான், பிரிட்டிஷோட சண்டை போடுறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷோட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவார். அட் த சேம் டைம் வந்து மாடர்னைசஸ் பண்ணும், எஜுகேஷன், கல்ச்சரலாக, சோஷியலாக வந்து முஸ்லீம்ஸ் என்ன ஆகணும், மாடர்னிட்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். So marked by the fall of the Mughals and rise of the British at the time. Following the suppression of the 1857 revolt, he realized that British were too powerful. British ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் பிரிட்டிஷை ஃபைட் பண்ணுறது கஷ்டம். that Muslims were treated more and harshly அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால என்னது, நாங்கள் அந்த ரிவோல்ட்டுக்கு காரணம் இல்லை, அந்த ரிவோல்ட்டு காரணமே பிரிட்டிஷ் தான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னு நாங்கள் ரிவோல்ட் காரணம்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனை அவர் கிளைம் பண்ணல. பட் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னது, பிரிட்டிஷ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ரீகன்சிலியேஷன் எஃபோர்ட்ஸ், அதனால் பிரிட்டிஷ் கூட சமாதானமாக போகிறதுக்காக ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்காக எஃபோர்ட்ஸ் எடுக்கிறார். டு ப்ரொமோட் ரீகன்சில் ஹி ரோட் பார்த்தீங்கன்னா Asbab-i-Baghavat-i-Hind அப்படிங்கிற புக்கு, சயின்டிஃபைங் த அண்டர்லைங் காசஸ் ஆஃப் தி ரிவோல்ட். ஸோ புக்கு பேரே பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் த ரிவோல்ட் தான். காஸ் ஆஃப் ரிவோல்ட்னு கேட்கலாம், இல்லை அப்படின்னா இந்த நேம்லேயே புக்கு கேட்கலாம். புக்கு நேம் கொடுத்து Prelims என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ Asbab-i-Baghavat-i-Hind 1858 புக் எழுதுறாரு. ஸோ அந்த புக்கில் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, he argued that British were unaware of the Indian opinion. ஸோ ரீசன் வந்து பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியன்ஸ் என்ன மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க, அவனுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவேராக இல்லாமல் இருந்ததுனால மக்கள் வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா கடுப்பாய் கோவமாய் புரட்சி பண்ணிட்டாங்க, ரிவோல்ட்டில் இறங்கிட்டாங்க, ஓகேவா, கலவரத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறானது. அப்போது பிரிட்டிஷ் வந்து மக்களை புரிஞ்சிக்காத ரீசன். நீ புரிஞ்சுக்கிட்டு மக்களை பார்த்து செஞ்சுருந்த அப்படின்னா, நல்லா பண்ணியிருந்த அப்படின்னா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ரெவல்யூஷனோ இல்லை ரிவோல்ட்டோ நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. பிகாஸ் இந்தியன்ஸ் வேர் டெலிபரேட்லி கெப்ட் அவுட் ஆஃப் கவர்னன்ஸ். ஏன் வந்து இந்தியன்ஸ் இதுதான் ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம மேலே இந்தியன்ஸ் கடுப்பாக இருக்காங்க, புரட்சி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏன் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, இந்தியன்ஸ் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் கவர்னன்ஸில் பார்ட்டாக இல்லாததுனால. ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கும்போது வெறும் பிரிட்டிஷ் மட்டும் இந்தியன்ஸ்க்காக எடுக்கும்போது பெட்டர் டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷனும் எதில் இருக்கணும் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. ஸோ இந்த ராயல் முகமதன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல ஹீ கிளாரிஃபைட் தட் முஸ்லிம்ஸ் வேர் நாட் எனிமீஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ். ஸோ நாங்கள் எனிமி கிடையாது, நாங்கள் அவங்களோட கோஆப்ரேட் தான் பண்ண போகிறோம், அதுவே ஒரு பிரின்சிபலாக கடைசி வரைக்கும் வச்சுருப்பார். ஓகேவா. However, he believed that reconciliation wouldn't be a fruit. சரி, ரீகன்சிலேஷன் பண்ணிடலாம், பிரிட்டிஷோட க்ளோஸாக போயிடலாம், பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணோம் வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் என்னது, அது மட்டும் போதாது, அதனால மட்டும் என்னது டசன்ட் ஃப்ரூட், அதனால என்ன ஆகாதுன்னு அது மட்டும் பலன் அடைஞ்சிடாது. Unless Muslims reformed their attitude towards the modern education and science. மாடர்ன் எஜுகேஷன் சயின்ஸையும் அவங்க வந்து ஏற்றுக்கிற வரைக்கும் என்ன இருக்காதுன்னு பெருசாக சேஞ்சஸஸ் இருக்காதுன்னு நினைக்கிறார். ரெண்டு விஷயம் இருக்குல்ல, ஒன்று என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் கூட க்ளோஸாக போகிறார். ஸோ அதனால இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுவார், அப்போஸ் பண்ணுவார். ஸோ பிரிட்டிஷ் கூட க்ளோஸாக போவார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் அப்படிம்பாரு. பாலிட்டிக்ஸில் முஸ்லீம்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவார். பாலிட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகிறது பதிலாக என்ன பண்ணலான்னு எஜுகேஷன், சோஷியல் ரிஃபார்ம்ஸு, கல்ச்சரல் ரிஃபார்ம்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மாடர்ன் எஜுகேஷன் அண்ட் ரிஃபார்ம். எஜுகேஷனில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் அட்வைசஸ் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரொமோட்டட் மாடர்ன் எஜுகேஷன் ஆஸ் த கீ டு ப்ராக்ரஸ். ஸோ வளர்ச்சிக்கு ரொம்ப கீயாக இருக்கிற விஷயம், டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப கீயாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி ஃபவுண்டட் அதனால தி சயின்டிஃபிக் சொசைட்டி அட் காசிப்பூர் யூபி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தி அலிகார் யூனிவர்சிட்டின்னு இப்போ இருக்குது இல்லையா, அது அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியோட வந்து ஃபவுண்டிங் மாதிரி. ஹி ஃபவுண்ட் த சயின்டிஃபிக் சொசைட்டி அட் காசிப்பூர் யூபி இன் 1863 டு டிரான்ஸ்லேட் சயின்டிஃபிக் லிட்ரேச்சர் இன்டு உருது.
ஸோ நிறைய சயின்டிஃபிக் திங்ஸ் சயின்ஸ் ரிலேட்டடான நிறைய புக்ஸை வந்து உருதுக்கு என்ன பண்ணுறாருன்றது டிரான்ஸ்லேட் பண்ணி அது மூலமாக மக்கள் படித்து அது மூலமாக எஜுகேஷனை எடுத்துக்கிட்டு ஸோ பழமையிலிருந்து என்னது புதுமை எடுத்துக்கிறாரு. ஸோ குரான் என்ன பண்ணும் அப்படின்னா என்னது சயின்டிஃபிக் வியூவோட வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். குரான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா என்னது பேக்வார்ட்னஸஸில் இல்லைனா என்னது பழமையை வச்சு இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு ரிலீஜியஸ் புக் இருக்குது அப்படின்னா அதை பல விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். அந்த இன்டர்பிரிட்டேஷன் நம்ம யார் இன்டர்பிரேட் பண்ணுறோம், நம்ம எப்படி பர்செப்ஷன்ஸ் கொடுக்குறது இம்பார்ட்டன்ட். அந்த பர்செப்ஷன்ஸ் குரானை படிக்கும்போது என்ன பர்செப்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு மாடர்ன் திங்கர் மாதிரி, ஒரு மாடர்னைசர் மாதிரி, ஒரு எஜுகேஷனிஸ்ட் மாதிரி, ஒரு ரிஃபார்மர் மாதிரி என்ன பண்ணால் புக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சயின்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு சயின்ஸுக்கு. சயின்டிஃபிக் திங்ஸை மக்கள் ஏற்றுக்கும் போது அது மூலமாக எனது முஸ்லீம்ஸ் ஆஸ் எ கம்யூனிட்டி பெட்டராக இருக்க முடியும்னு நினைக்கிறார். So later he established in the Mohammedan Oriental College which promoted another modern education while ensuring the preservation of another cultural heritage. It's an important. So this is the later stage evolve the Mohammedan Oriental College that's Aligarh Muslim University, so which promoted modern education promote that means science importance kodukrar at the same time while ensuring the preservation of cultural heritage and at the same time cultural related heritage enama vittu kudukama அப்படிங்கிறது முக்கியம். So next என்னன்னா Tahzib-ul-Akhlaq அப்படிங்கிற விஷயம் வந்து சோஷியல் ரிஃபார்ம்காக பண்றாரு. Through his journal Tahzib-ul-Akhlaq இந்த புக்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். Prelims பாயிண்ட் ஆஃப் வியூல சரி இல்லை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதும்போது இல்லைனா PSIR இல்லை எழுதும்போது என்ன பண்ணணும்னா புக்ஸ் எல்லாம் நேமை மென்ஷன் பண்ணால் இட்ஸ் ரொம்ப நீங்கள் படித்து நல்லா எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரியே எக்ஸாமினர்ஸ்க்கு ஒரு தாட் கிடைக்கும். ஓகேவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதில் மென்ஷன் பண்ணுறது. ஹீ ரிப்யூடியேட்டட் ப்ராக்டிசஸ். அவர் எதை அப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா மாடர்ன் டைம்ஸஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா அது அவுட் ஆஃப் டூனாக இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா polygamy, purdah, ஓகே அண்ட் caste சிஸ்டம். ஈவன் முஸ்லீம்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா caste சிஸ்டம்ஸ் இருக்கும். சவுத்தில் இருக்கிற முஸ்லீம்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க வீட்டிலாம் caste சிஸ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நார்த்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் there is another caste system முஸ்லீம் சொசைட்டி ஆல்சோ. ஸோ நார்த் இந்தியாவில். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த polygamy அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப வந்து மாடர்ன் சொசைட்டியில் polygamy அப்படிங்கிறது இருக்காது. அண்ட் பர்தா அப்படிங்கிறதும் என்னது ரேரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா caste சிஸ்டம் அப்படிங்கிறதும் என்னது இட்ஸ் நாட் அ மாடர்ன் திங் இல்லையா. ஸோ இந்த மாடர்ன் திங் எதுவுமே என்ன இருக்கக்கூடாது, இதில் மாடர்ன் திங் வந்து இருக்கணும், இது மாதிரி பழமை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ரிப்யூடியேட்டட் என்னது அப்போஸ் பண்ணுறாரு ப்ராக்டிசஸ் அவுட் ஆஃப் டூன் வித் மாடர்ன் டைம்ஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்கிற பழமையான இந்த ப்ராக்டிசஸை அப்போஸ் பண்ணுறாரு. கால்டு ஃபார் ஃப்ரெஷ் இன்டர்பிரிட்டேஷன். குரான் என்ன பண்ணணும்னா எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னது சயின்டிஃபிக் வியூவில் சயின்டிஃபிக் பர்செப்ஷனில் இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. மேக் இட் கம்பேட்டிபிள் வித். ஸோ நான் அந்த இன்டர்பிரிட்டேஷன் எதோட கம்பேட்டிபிளாக இருக்கணும், எதோட ஒத்து போகணும் வித் சயின்ஸ் அண்ட் என்னது ரேஷனலிசம் அப்படிங்கிறாரு. சயின்ஸும் அறிவுக்கும் ஒத்து போகிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா என்னது குரானை இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ ரிலீஜன் அண்ட் சயின்ஸ் ரெண்டையும் அவர் கம்பேர் பண்ணுவோம். என்ன சொல்கிறாருன்னா ரிலீஜன் இஸ் இன்னோவேட்டபிள். அம்பேத்கர் சொல்கிற மாதிரியான சொல்லி ஈவன் காந்தி சொல்கிற மாதிரி. காந்தி என்ன சொல்கிறாருன்னா அது மொராலிட்டி இல்லை அப்படின்னா பாலிட்டிக்ஸில் கூட எத்திக்ஸ் இருக்கணும். பாலிட்டிக்ஸில் கூட என்ன இருக்குன்னா மொராலிட்டி இருக்கும், ரிலீஜன் இருக்கணும். இருந்தால் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அது ரிலீஜன் பேக்வார்ட் வழியாக வரக்கூடாது, பேக்வார்ட் டோர் வழியாக வரக்கூடாது. இட்ஸ் நம்ம ஏற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா பெட்டராக என்னது ஃபீல் பண்ணி நடத்தணும் அப்படிங்கிறது. ஈவன் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா பீப்புள்ஸ் வந்து மொராலிட்டி சாங்ஷன் ஆஃப் சொசைட்டி ரொம்ப முக்கியம். சொசைட்டியோட சாங்ஷன், சொசைட்டியோட அக்செப்டன்ஸ், சொசைட்டி ஒரு விஷயத்தை எது மூலமாக மோஸ்ட் ஏற்றுக்கணும் அப்படின்னா அது ரிலீஜன் மூலமாக. அதனால ரிலீஜன் இஸ் என்னது இன்னோவேட்டபிள். ஆனால் சயின்ஸ் இஸ் என்னது அட் த சேம் டைம் அன்அவாய்டபிள். சயின்ஸை அவாய்ட் பண்ணால் அது தோல்வியிலவே முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால் சயின்ஸையும் கையில் எடுத்துக்கணும் அண்ட் ரிலீஜனையும் கையில் வச்சுக்கணும். பெட்டரான வழி என்ன அப்படின்னா குரானை வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேல் என்ன அப்படின்னா இன்டர்பிரேட் பண்ணுறது. த டூ கேனாட் பி மியூச்சுவலி கான்ட்ராடிக்டாக இருக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிலீஜன் கான்ட்ராக்டாக இருக்க முடியாது, ரெண்டுமே இருந்து தான் ஒரே டைமில். அப்போ ரெண்டும் ஒரே டைம் இருக்க முடியாது, ரெண்டுமே என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ண தெரியணும் அப்படிங்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி ரிலேட்டடாக அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன் ஹிஸ் ஏர்லி ஃபேஸஸில் ஸ்டார்டிங் டைமில் சர் சையத் அஹமத் கான் வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா த டூ பியூட்டிஃபுல் ஐஸ் ஆஃப் தி பிரைட், பியூட்டிஃபுல் பிரைட். ஒரு அழகான பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணோட பிரைடோட பார்த்தீங்கன்னா ரெண்டு அழகான கண்கள் மாதிரி, ஒரு கண்ணு முஸ்லீம்ஸ், ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு கண்ணு இருக்குன்னா ஒரு கண்ணு முஸ்லீம்ஸ், ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஈக்குவல், ரெண்டு பேருமே அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்க முடியும். அப்போ ரெண்டு பேரோட பார்வையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டு பேரோட பர்செப்ஷனும் ஒரே மாதிரி தான், ரெண்டு பேருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு ஆர்குமெண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுத்தாரு.
ஸோ லேட்டர் ஹி ஈவன் அட்வொகேட்டட். அதனால் பார்த்தீங்கன்னா எது மாதிரி அட்வைஸ் பண்ணாருன்னா கவு கில்லிங் மாதிரியான விஷயத்தை, அதாவது பசு வதை பண்ணுறதையோ, பசு வந்து என்னது வதை பண்ணுறது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இது மாதிரி விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுறது மூலமாக இந்து முஸ்லீம் யூனிட்டி என்ன ஒன்றானது பெட்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ த ஷிஃப்ட் இன் பர்ஸ்பெக்டிவ். ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை சரிபட்டு வராது, முஸ்லீம்ஸோட இன்ட்ரெஸ்ட் வேறு, ஹிந்துஸோட இன்ட்ரெஸ்ட் வேறு அப்படின்னு வராரு. அப்படி ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து இந்த லேட்டஸ்ட், அதாவது 1999 ஓரளவுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸஸ் வந்து பெட்டராக வந்துட்டு இருக்கும்போது ஆச்சாரியா வினோபாவை இல்லைனா யூபியில் இருக்கிற உத்தரப்பிரதேஷ், இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேஷ், அப்போ யுனைடெட் ப்ராவின்சஸ் இருந்துச்சு. ஸோ அதில் இருக்கிற நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸஸ் வந்து உருதுவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகேவா, அப்போ இருந்த ஹிந்தாவி இல்லைனா என்னது ஹிந்தியை லாங்குவேஜாக வைக்கிறதுக்கு ரொம்ப புஷ் பண்ணாங்க. ஸோ அப்போ அவர் என்ன நினச்சார் அப்படின்னா ஆல்ரெடி வந்து யூஸில் இருக்கிற கவர்மெண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கிற உருதுவை மாற்றணும்னு சொல்லும்போது அப்போ ஹிந்துஸ்க்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், முஸ்லீம்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட்டும் ஒத்து வராது அப்படிங்கிற முடிவுக்கு வராது. அதனால் முஸ்லீம்ஸ்க்கு ஒரு தனி கண்ட்ரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டார்டிங்கில் பேச ஆரம்பிச்சிடாரு. அதனால தான் இவர் என்ன சொல்லலாம்னது ஸோ பாகிஸ்தான் அப்படிங்கிற இல்லைன்னா பார்ட்டிஷனுக்கான என்னது ஃபஸ்ட்டே வந்து ஒரு விதை போட்டவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் இன் பர்ஸ்பெக்டிவ், ஹவர் ஹிஸ் வியூஸ் சேஞ்சு. ஃபஸ்ட்டு யூனிட்டின்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் யூனிட்டி வியூ சேஞ்ச் ஆகுது லேட்டஸ்ட் ஸ்டேஜில், பர்டிகுலர்லி ஆஃப்டர் த மூவ்மெண்ட் டு ரீப்ளேஸ் த பார்த்தீங்கன்னா உருது ரிட்டன் இன் பெர்ஷியன் ஸ்கிரிப்ட். ஸோ அப்போ இருந்த உத்தரப்பிரதேஷில் அப்புறம் இருந்த பார்த்தீங்கன்னா யுனைடெட் ப்ரொவின்சஸில் ஓகே உருதுவை பெர்ஷியன் ஸ்கிரிப்டில் உருதுவை இந்த இது மாதிரி இருக்கிற பெர்ஷியன் ஸ்கிரிப்டில் இருக்கிற உருதுவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு லாங்குவேஜ் கொடுக்குற மூவ்மெண்ட் மாதிரி நடக்கும்போது பீப்புள்ஸ் ரொம்ப புஷ் பண்ணும்போது இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஸோ ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட்டும் வேறு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். திஸ் லெட் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் பை விச் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் were separated permanently அப்படின்னு அவரோட ஆர்குமெண்ட்டை கொடுக்குறாரு. மேக்கிங் ஹிம் த ஆரிஜினேட்டர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மேக்கிங் ஆரிஜினேட்டர் ஆஃப் தி என்னது டூ நேஷன்ஸ் தேரி. ஸோ டூ நேஷன்ஸ் தேரினா என்னது இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன்ஸ்க்கு ஒரு விதை மாதிரி ஆயிடுது இது அப்படின்னு சொல்லலாம். இவர் இறந்துலாம் போனதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் என்னது அப்படின்னா ஃப்ரீடம்லாம் கிடைக்கும், பட் ஆனால் ஒரு ஆரிஜின் மாதிரி இல்லை, ஏர்லி ஸ்டேஜில் இருந்தது. ஸோ பாலிடிக்ஸ்னு சொல்லும்போது இன் பாலிடிக்ஸ் சேது அட்வைஸ்ட் முஸ்லிம்ஸ் நாட் டு ஜாயின் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஆர்கியூயிங் தட் their interest would be didn't be adequately பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டட். அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்தீங்க அப்படின்னா ஹிந்துஸோட இன்ட்ரெஸ்ட் தான் அதில் இருக்கும், அதில் முஸ்லீம்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து அடிக்குவேட்டாக ரெப்ரசென்ட் ஆகாது, நம்ம பெட்டராக வந்து பிரிட்டிஷோட கோஆப்ரேட் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியா நினைக்கிறார். மோரல்லஸ் இது அம்பேத்கரோட ஆர்கியூமெண்ட்டும் அதுதான். ஹி வாஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி வந்து பெரிய பேக்ரவுண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த ப்ரொவின்சஸ்லாம் சீட் கிடைக்கும் ஓகே நாமினேஷன் மூலமாக. ஸோ ஹி வாஸ் ஆல்சோ அகெயின் டைரக்ட் எலெக்ஷன் வைக்கக்கூடாது. இன்ஸ்டீட் ஃபேவர்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற நாமினேஷன் அது பெரிய பெரிய ஆள்லாம் நாமினேட் பண்ணி சட்டசபைக்கு அனுப்புறது இல்லைன்னா கவுன்சிலுக்கு அனுப்புறது. அப்போ இருந்தால் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓகேவா. ஸோ இது மாதிரியான கவுன்சிலுக்கு இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் மாதிரியான இடத்துக்கு அனுப்பும்போது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் ஐஎன்சி அவரோட பாயிண்ட் அட்வைஸ்ட் முஸ்லிம்ஸ் நாட் டு ஜாயின் தி நேஷனல் காங்கிரஸ் அண்ட் அகெயின்ஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா எலைட் பயாஸ் ரெஃப்ளெக்டட் கன்சர்ன்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்டு குரூப்ஸ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு எலைட் பயாஸ் இருந்துச்சு. என்ன எலைட் பயாஸ் அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷன் வேணான்னு சொல்கிறது அண்ட் நாமினேஷன் வேணும்னு சொல்லும்போது அவர் எலைட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே இருக்குது. இதுவுமே எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம் மென்ஷன் பண்ணணும் ஓகேவா. So next point என்ன அப்படின்னா diversity and cooperation. In a country such as India, diversity huge existed and நிறைய வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த diversity இருக்கிறதுனால cooperation தான் important. Confrontation இருக்கக்கூடாது, மோதல்கள் இருக்கக்கூடாது, கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மாதிரி டைவர்ஸான கண்ட்ரியில் அப்படிங்கிறது வந்து அவரோட பாயிண்ட் தான் அது. He believed that in a country such as India, diversity of the hues existed and hence cooperation அதே பாயிண்ட்மா. So after all, Sir Syed Ahmad Khan was not preaching any hatred. அவன் தப்பு இவன் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டுக்கு வரவே இல்லை அவர் பெட்வீன் கம்யூனிட்டிஸ். ஹவவர் ஹிஸ் மேஜர் கன்சர்ன்ஸ் வேர் டு ப்ரோம். அவர் மேஜர் கன்சர்ன் என்னவா இருந்துச்சுன்னா ஒரு கம்யூனிட்டியோட இன்ட்ரெஸ்ட்டை எப்படியாச்சும் சேஃப் கார்ட் பண்ணணுன்னு தான் இருந்துச்சு. அது என்னவா இருந்திருக்கலாம், கொஞ்சம் மொத்தமாக எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து இருந்திருக்கலாம். ஆனால் அதே ஆர்கியூமெண்ட்டும் அதே கான்ட்ராடிக்ஷன் தான் நம்ம வந்து அம்பேத்கர்ட்டையும் பார்க்குறோம். அவருக்கு ஏன் ஒரு காஸ்ட்டுக்கு மட்டும் பேசணும் இல்லை ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் பேசணும் அப்படிங்கிற விஷயத்தில். ஸோ எப்படி சொல்லலாம்னா ரெண்டு பேருமே யார் மேலேயுமே ஹேட்டடை க்ரியேட் பண்ணுற மாதிரி பேசலை. ஸோ ஆனால் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட இன்ட்ரெஸ்ட்ஸ் என்ன ஆகுனானது பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஓகே.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர் சையத் அஹ்மத் லீகசின்னு பார்க்கும்போது முக்கியமாக லாஸ்ட் உங்கள் எக்ஸாமில் பேப்பரில் முக்கியமாக என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து அவர் எஜுகேஷனிஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரு மாடர்னைசர் அப்படிங்கிறதும் அண்ட் ரிஃபார்மர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா, இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்கவும் செய்கிறான். லாஸ்ட் பிவிக்கு கேட்ட கொஸ்டின் 2 கொஸ்டின் தான். கமெண்ட் ஆன் சையத் அஹ்மத் கான் ஆஸ் எனது மாடர்னைசர் 10 மார்க் கொஸ்டின் 2013. அதுக்கப்புறம் when a nation becomes devoid of arts and learning it invites another poverty. So in the light of this statement access the role of Syed Ahmad Khan as a reformer in another modern India. So ரெண்டாவது கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் மாதிரி இருக்கு இல்லையா, when a nation becomes devoid of arts and learning அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த அளவுக்குலாம் நீங்கள் போக வேணாம். அது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், எஜுகேஷன், அவ்வளோதான். நீ சும்மா ஆர்ட்ஸு இல்லை அதை பற்றிலாம் அவர் என்ன சொல்லியிருக்கு அப்படிலாம் திங்க் பண்ண வேணாம். ரொம்ப டூ மச்சாக இன்டர்பிரேட் பண்ணாதீங்க கொஸ்டினை. ஓகேவா, டேரெக்டாக ஓகே அவர் எஜுகேஷன் ரிஃபார்ம் பற்றி பேசியிருக்காங்க, என்னென்ன ரிஃபார்ம்ஸ் பற்றி பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எந்த கண்டெக்ஸ்டில் அதை சொன்னார் அப்படிங்கிறதும், அது உங்களுக்கு கிரிட்டிசிசம் எதுவும் இருந்துச்சு அந்த கிரிட்டிசிசம் எழுதி என்ன பண்ணிக்கலாம், ஆன்சரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சர் சையத் அஹ்மத் கான் பார்க்கும்போது, ஸோ சர் சையத் அஹ்மத் கான் பார்க்கும்போது எந்த கொஸ்டின் கேட்டாலும் ரேராக தான் கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து எந்த கண்டெக்ஸ்டில் இது மாதிரி அந்த பொலிட்டிக்கல் தாட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதும், எஸ்பெஷலி 1857 பார்த்தீங்கன்னா ரிவோல்ட்டுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் எப்படி நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் இவர் வந்து வெறும் என்ன பண்ண அப்படின்னா ரீகன்சிலேஷன் எஃபோர்ட்ஸ் மட்டும் வெறும் பிரிட்டிஷோட க்ளோஸாக மட்டும் போனால் போதாது, எஜுகேஷனும் ரிஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான அவர் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஜன் அண்ட் சயின்ஸ் எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணுறாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நீங்கள் எசன்ஸாக எழுதியே ஆகணும். இது எழுதினா தான் ரிஃபார்மர் மாதிரி தெரிவார் அவர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி பற்றி என்ன சொல்லிக்கிறாரு, ஏர்லி ஃபேஸில். லேட்டர் ஃபேஸில் சேஞ்ச் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னு எழுதணும். அண்டு பாலிடிக்ஸ், அவன் ரிஃபார்மர் தான் கேட்குறான் கொஸ்டின். நான் ஆர்ட்ஸ் அண்ட் என்னது ஆர்ட்டில் இல்லைனா ரிஃபார்மில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்படி தான் கேட்குறான். அப்படி கேட்டாலும் என்ன எழுதலாம் அப்படின்னா இந்து முஸ்லீம் யூனிட்டியில் அவர் எஜுகேஷனை சொன்னார். பட் ஸ்டில் என்ன பண்ணார் அப்படின்னா யூனிட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தோ அவர் ரிஃபார்மராக இருந்தால் கூட அவர் வந்து 2 நேஷன் தியரி கிரியேட் பண்ணுறதுக்கான ஆரிஜினேட்டர் மாதிரி ஆகிட்டார் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசமாக என்ன பண்ணலான்னு அதே பாயிண்டில் கொடுக்கலாம். ஓகேவா, அதே கொஸ்டினில். தட்ஸ் அ இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நம்ம எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிட்டு மேஜர் திங்ஸை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு கொஸ்டினை மேனேஜ் பண்ண, அது ராங்காக இருக்காது பாருங்கள். அவர் ரிஃபார்மர் வச்சு தான் கொஸ்டின் கேட்குறான். ஆனால் நான் என்ன எழுதுறேன், ஸ்டில் இஃப் இஸ் அ ரிஃபார்மர் ஹி ஹேஸ் சம் ட்ராபேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் மற்ற இம்பார்ட்டன்ட் திங்ஸஸுமே என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, தட்ஸ் ஹவு யூ ஷுட் ஹேண்டில் PSIR கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தட்ஸ் ஆல்மா சர் சையத் கான் ரிலேட்டடாக. ஓகே, தேங்க்யூ.